ஹலோ, வெல்கம் டு இந்தியன் ஃபுட். ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் வாங்கி நல்லா வெந்நீரில் நல்லா ஊற வச்சு கத்தியால் இந்த போர்ஷன்லாம் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த வாசம்லாம் ரொம்ப இல்லாமல், தீஞ்சு போன வாசம் இல்லாமல் நல்லா இருக்கும். ரொம்பவே சத்துள்ள ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாசனை பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு. மல்லி இலை, புதினா இலை கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர்லேருந்து தண்ணி வழிஞ்சு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 8 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஒரு வானிலையில் சைட் பை சைட் சேர்த்துக்கோங்க. வாசனை பொருட்கள் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் மீடியம் சைஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயத்தில் 3 சேர்த்துருக்கேன். அதே போல் சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் போல் உரித்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயத்தை ரொம்ப முருகலாக வதக்க வேண்டாம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் கலந்த குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற புதினா, 2 தக்காளி, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு சிம்மர் பண்ணி வச்சிடலாம். சைட் பை சைடு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா. இது தாங்க முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்கறது ஆட்டுக்கால் பாயாவுக்கு. இப்போ இது தண்ணி சேர்த்து விழுந்து அரைச்சிக்கலாம். இது போல் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கூட நீங்கள் செய்யலாங்க. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா பல்பியாக ஆயிடுச்சு தக்காளிலாம். இப்போ இந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் ஆட்டுக்கால் பாயா நல்லா இருக்கும். மூடி போட்டு சிம்மர் பண்ணிடலாம். நம்ம 8 விசில் விட்டு எடுத்த ஆட்டுக்கால் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கம்மன்னு வீடே மணக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். மெயினாக நமக்கு இந்த இன்க்ரீடியன்ஸை விட ஆட்டுக்காலோட வாசம் தான் வரணும் இந்த பாயால். ஸோ ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் சிம்மர் பண்ணலாம் மூடி போட்டு. நல்லா கொதி வந்துருச்சு. அந்த போட்ட விழுதெல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆட்டுக்கால் பாயா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம், சாதம், இட்லி, தோசை, பூரி பாருங்கள் எப்படி ஜூஸியாக நல்லா வெந்திருக்கு. இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே போல்
புதுசாக இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பம் தான். எப்பயும் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா ஒரு நாள் இந்த மாதிரி சண்டே ஸ்பெஷலாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தும் கிடைக்கும், எலும்புக்கு சத்தும் கிடைக்கும். வயசாக ஆக நம்ம எலும்புகள்லாம் ரொம்ப டென்சிட்டி குறைஞ்சி சத்துக்கள் வந்து கால்சியம் சத்து குறைபாடு வரும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஆட்டுக்கால்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லது தான். இதே போல் வெஜிடேரியன் வெர்ஷனில் உங்களுக்கு எதனா டிஷ் வேணும்னா போன்ஸுக்கு சத்து உள்ளது கமெண்ட்ஸில் போடுங்க. என் டிஷ் பிடிச்சிருக்கா, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்தியன் ஃபுட் சேனல். பாய். விரைவில் மீண்டும் சந்திக்கிறேன்.